வணக்கம். நான் ஜெர்மனிலேருந்து சிவகுமார். இந்த யூடியூப் சேனல் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டப்படுறது வந்து ஹோக்சைட் மேசை, அதாவது வெட்டிங் மேசைன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்கிற இடம் வந்து நீங்கள் அந்த மேசை போனீங்கன்னா கல்யாணம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அங்கே எல்லா உடுப்பு வயல் இருக்குது, சாப்பாடு இருக்குது, கோல் எல்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணி தருவினோம். அந்த மேசையில் நாங்களும் எங்களோட ஸ்டாண்ட், அதாவது கேட்டரிங் போடுறோம். எப்படி இருக்குமென்னு காட்டுறோம் பாருங்கள். ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டிக்குள்ள அந்த மேசையில் காட்டுறோம், போய் பார்ப்போம். இப்போ யூடியூப் சேனல் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். இப்போ இப்படி 6 மணி அந்த மெசேஜ் போகிறேன்டா வேலையை போகணும், எல்லாத்துக்கு ரபிக்கில் நிற்க போகணும். இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு போய் அங்கே உள்ள எங்களோட ஸ்டாண்டு மற்ற அந்த கல்யாணத்துக்கு தேவையான நீங்கள் பொருட்கள் அங்கே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% கழிவில் எல்லாம் தருவாங்க. நீங்கள் நகை பண்ணலாம், சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம், கூல் ஆர்டர் பண்ணலாம், உடுப்பு ஆர்டர் பண்ணலாம், எல்லாம் ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா இதுவரும் அவன் செய்து தருவினோம். வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் மெசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ மெசை வந்தவொடனே காட்டுறோம். இப்போ ஸ்டார்ட்டுக்குள்ளே போகிறோம், அதாவது சிட்டிக்குள்ளே, ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டிக்கு. இப்போ நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டி, இதுதான் ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டி. இப்போ இந்த மெசேஜ் ஸ்டாண்ட்லாம் வேலை செய்ய போகிறோம் பாருங்க. இவ்வளோ உயரம் வந்து இதுக்குள்ளே வேலை செய்ய போகிறோம். இதுக்குலாம் அந்த ஹோக்சைட் மெசை நடக்குது, கல்யாணோட மெசை. இப்போ இதுக்குள்ளே போய் வேலை செய்யக்குள்ள உள்ள போய் காட்டுறோம். இப்போ சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ஸ்டாண்டு பண்ணுறதில் பின்னுக்கு போகணும், கலைக்கு. இதுக்கு சரியான ஸ்டவ் இப்போ ராபிக் எல்லோரும் போகணும். வாரங்களை நிற்கி நாங்கள் இதில் அந்த மிஸ்டேக்கில் அண்டர் கிரவுண்டுக்கு போகணும். எல்லாம் ஆயத்தப்படுத்தணும், அவுப்பாம் பண்ணுறேன்னு சொல்கிறது. இதில் பயங்கர கண்ட்ரோல் வேலை இருக்குது. சும்மா எல்லோரும் கண்டபடி உள்ள போயிடாது பாருங்கள், இவ்வளோ கண்ட்ரோலாண்டு. இப்போ இதோட ஒரு 9வது இடத்துல கண்ட்ரோல் பண்ணிருந்தவங்களை. இப்போ உள்ளுக்குள்ளே அந்த டீப் கராச்சுன்னு சொல்லுவோம், அண்டர் கிரவுண்டுக்குள்ளே பார்க் பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளே போகணும். இப்போ இதுக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போகணும் சாப்பாடு. இப்போ அண்டர் கிரவுண்டுக்குள்ளே நிற்கிறோம். இப்போ உள்ளே போகிறோம், உள்ளே போய் காட்டுறோம் எப்படி இருக்குமே. எவ்வளோ பெரிய ஆப்ஷன் வந்து மெசைக்குள்ளே போய் பார்ப்போம். மெசை பாருங்க, உள்ளுக்கு வந்துட்டோம். எங்கள் ஸ்டாண்டுக்கு போய் பார்ப்போம். இதுதான் இதுக்கு மெசை. இப்படித்தான் இந்த ஸ்டாண்ட் வளருக்கு. இப்போ நாங்கள் ஆஃப் பண்ண ஆயத்தப்படுத்த போகிறோம். புறாது எல்லாம் ஆயத்தப்படுத்தி போட்டு காட்டுறோம். இப்போ வந்து 7 மணி 10 மணிக்கு தான் நாக்கள் வரி வேணும். வேறு உடுப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு மாக்கள் வந்தபடி இருக்கிறோம். இதில் உடுப்புகள் நீங்கள் கோட் சூட்டு வழியில் வேண்டலாம். இதில் கோட் சூட்டு, இது நகையல் பண்ணுறது. இப்போ எங்கிட்ட ஸ்டாண்டை காட்டுறேன். இதை வேறு பொம்பளை இந்த உடுப்புகள். இதுதான் எங்கட ஸ்டாண்ட். இப்போ நான் உள்ளே போய் எல்லாம் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் ஃபோட்டோ, வீடியோ, இதில் உடுப்பு, பொம்பளையில் போகிற உடுப்பு, கல்யாணம் போகிற உடுப்பு. இதில் வந்து திரும்ப இதில் கோட் சூட், இதில் வந்து மாலையல் இது வைக்கலாம். இதில் வந்து டிஜே, இதில் ஃபோட்டோ ஷூட்டிங், இதில் வந்து டிஜே. நீங்கள் டிஸ்கோ பாட்டு ஆர்டர் பண்ணுறதா இதில் ஆர்டர் பண்ணலாம். இதிலும் பொம்பளை அந்த உடுப்பு. இதில் வந்து மாலை டெக்கரேஷன் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். பூவல் மாலைகள். இதில் வந்து காஃபே,
நீங்கள் கல்யாணம் விட்டு காஃபே ஆர்டர் பண்ணலாம். இதில் காஃபே வச்சுருக்குது, காஃபே ஆர்டர் பண்ணலாம் நீங்கள். இது ஆண்களுக்கான உடுப்பு. இதில் ஃபோட்டோ, இப்படியே வந்தீங்கன்னா இது த்ராவுட்ஸாய். இதில் ஃபோட்டோ ஷூட்டிங் செய்கிற ஃபோட்டோ ஆல்பம், வீடியோ. இதில் வந்து டிஜே நீண்டு கொண்டு போவோம் அந்த ஸ்டாண்ட். நான் அந்த ஸ்டாண்டை காட்டுறேன் எப்படி இருக்குமான்னு பாருங்கள். இன்னும் கணக்காக இருக்குது, காட்டுன்றேன். இது வந்து கலைக்கு பின்பக்கம். இப்போ நான் முன்பக்கத்துக்கு போய் பார்ப்போம். ஒவ்வொரு கல்யாண வீடு ஒழுங்குபடுத்துகிற ஆக்களுக்கும் போய் ஒன்று செய்கிறது. இப்போ மற்ற பக்கத்துக்கு போய் பார்ப்போம். பாருங்கள், இது ஒரு பெரிய தேசம். இந்த இது வந்து ஒரு 1,00,000 பேருக்கிட்ட வருவினோம். அது நாங்களும் சாப்பாடு வைக்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு நாங்கள் 6,500 யூரோ கொடுக்குறோமே. இதில் வந்து டெக்கரேஷன் முக்கியமாக டெக்கரேஷன் செய்கிறது. இதில் அந்த கல்யாண வீட்டுக்கு அந்த பொம்பளை மாப்பிள்ளை உடுப்பு போட்டு நடந்து காட்டுறது, மாடல் செய்கிறது. அப்புறம் மாடல் செய்யக்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எப்படியான உடுப்பெல்லாம் போட்டிருக்காண்டு. இப்படித்தான் ஒவ்வொரு நேரம் உடுப்பு செய்கிறேன். பூ பொம்பளை கொண்டு வர பூவல், பலூன் டெக்கரேஷன், பாருங்க பூ டெக்கரேஷன். இப்படி ஒரு பெரிய தேசமாக போய்கொண்டிருக்கு. இதில் சாப்பாடுகள் ஆர்டர் பண்ணலாம், உடுப்புகள், நகைகள் எல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். என்ன பாருங்க, இதில் வந்து உங்களோட கல்யாண வீட்டுக்கு நீங்கள் குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் செய்து வச்சுருக்கு. விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சரக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம். மற்ற டிஜே விளையாடுறதுக்கு இது ஆர்டர் பண்ணலாம். இது வந்து குழந்தைகள் நீங்கள் கல்யாண வீட்டுக்கு குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஆர்டர் பண்ணலாம். இது அதுதான் இந்த சாமான் சரக்குறதுக்கு. இதில் வந்து அந்த கஃபே இருக்குது, கஃபே ஆர்டர் பண்ணலாம். இதில் வந்து அந்த நகைகள் ஆர்டர் பண்ணுறது. இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு நாங்கள் வந்து ஆக்கள் இருக்கிறதுக்கு இதுகள் செய்கிறது. இது வந்து அந்த இதில் பார்க்கலாம். என்ன எங்களோட டிஷ் இது நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறது. போய் ஆக்கள் இருக்கிறதுக்கு எங்களோட மேசை இது. உங்களுக்கு தேவையான உறுப்புகள் எல்லாம் இதில் ஆர்டர் பண்ணலாம். பலூன் மேலே விடுறதுக்கு ஏற்ற பலூன். நீங்கள் வாயின் ஆல்கோஹால் ஆர்டர் பண்ணுறேன்றாலும் ஆர்டர் பண்ணலாம். இதுதான் எங்களோட ஸ்டாண்டு. இதில் நாங்கள் இப்போ ஆக்கள் வந்து இதில் இருந்து கதைப்பினா கதை கேட்க ஒரு சாப்பாடு செய்து கொடுப்போம். புறப்பீரம் பண்ணுறது, அதாவது சாப்பிட்டு பார்க்குறது. அது இது நாங்கள் வாயினுவல் சம்பானியாவல் எல்லாம் வச்சிருக்கிறோம். இது கேஸு செய்து கொடுப்போம். சம்பானியா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் வந்தோன்றிருக்கணும். அப்புறம் ஆக்கள் விரைக்கில் எங்களால் காட்டையில்லாத நான் உள்ளுக்கு இருந்து குக்கிங் பண்ணி கொண்டு நிற்பேன். அப்போ குக்கிங் பண்ணிக்கல காட்டுறது உங்களுக்கு என்ன மாதிரி இல்லை. இப்போ இதில் வந்து வார ஆக்களுக்கு காஃபி ஃப்ரூட்ஸ் தூக்கெல்லாம் கொடுப்பினோம். இதில் நாங்கள் அந்த இதில் எடுப்போம். அந்த இதில் வந்து ஸ்பீல் இருக்குது. நாங்கள் விளையாடினா இதில் எங்களுக்கு அங்கே போட்டு தெரியும். அதாவது ரபாட், அதாவது மலை விலையில் தெரியும் உடுப்புகள் கூடுதலாக. இங்கே வந்து அந்த நகைகள் வந்து சில்வர்வல் 18 கரட் கோல்ட் டுவெல் தான் போடுறது. என்ன அப்போ நாங்கள் இதில் பார்க்க இதில் 18 கரட் கோல்ட் டுவெல் இருக்குது. இதில் வந்து டிவி இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், எல்லாம் இருக்குது. எங்களோட ஸ்டாண்ட் பாருங்க அப்படி நான் ஆஃப் பண்ணியிருக்கிறேன், வந்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். இதை வராக்கில் எங்களோட இடத்துல இருந்து சாப்பிடுங்கன்னா தெரியல. ஓ சார் சார்
நான் சாப்பாடு கொடுத்து கொடுக்கல. இதில் வந்து அவள் இருந்து சாப்பிடுவினம், வாயினுவால் சம்மானியாக கொடுப்பினோம். அப்புறம் இதுக்கெல்லாம் நான் சமைப்பேன். இந்த சின்ன ரூமுக்கெலாம் நான் சமைப்பேன். பாருங்க கெத்துறேங்க. இதுக்கெல்லாம் நான் சின்ன சாப்பாடுவல் இந்த பிளேட்டில் போட்டு கொடுப்பேன். இந்த பிளேட்டில் போட்டு கொடுப்பேன். போட்டு கொடுக்க காட்டுறேன் இந்த மாதிரி செய்கிறான்ட்டு. இப்படித்தான் இந்த ஹாலை இருக்குது. இதில் மேக்கப், நீங்கள் மேக்கப் போடலாம். மேக்கப் போடுற எல்லாம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 5 ரேட், அதாவது நுழைவாயு இங்கே வந்து நுழைவு கட்டணம் வந்து ஒரு ஆளுக்கு 25,000. நீங்கள் 2 பேர் வந்தீங்களா 40,000. வந்து எல்லாம் பார்க்கலாம். நகைகள், உடுப்பல்ல இருந்து சாப்பாடுகளில் இருந்து எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஷோன் இதில் பலூன் டெக்கரேஷன் இருக்குது. இதில் நீங்கள் பலூன் ஆர்டர் பண்ணலாம். நான் முதல் சொன்ன மாதிரி 1 மணிக்காலத்துக்கு ஒருக்கா இதில் ஆக்கள் மேடையில் அந்த உடுப்பு போட்டு நடந்து காட்டிவினோம். நல்ல மியூசிக் எல்லாம் போட்டு எல்லாரும் இருந்து பார்ப்பினோம். இதில் என்ன த்ராவுட் இஸ் டோச்சில் வர்ற நான் உடனே கல்யாணம் செய்கிறேன், அதுதான் அர்த்தம். இங்கே சரியான போலீஸ் பாதுகாப்பு ஒன்று நடக்கக்கூடாதுண்டு. நீங்கள் உங்களுக்கு இங்கே பிறந்த பிள்ளைகள் இங்கே தான் கல்யாணம் செய்வீங்கள். ஆனால் நீங்கள் டொச்சில் கல்யாணம் செய்கிறேன்டா இங்கே வந்து பார்க்கலாம். மெசேஜில் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கும் 20ஆம் தேதிக்கும் இடையில் நடக்கும். என்ன அப்போ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இங்கேயும் இதில் நாங்கள் ஒரு கேட்டரிங் செய்கிறோம், இன்னும் ஒரு ஆக்கள் கேட்டரிங் செய்யணும். இதில் சாப்பாடு சில பேர் நிறைய பேர் இங்கே கேட்டரிங் செய்யணும். இப்போ நான் இந்த ஸ்டாண்டுக்கு போய் சமைக்க காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு இடம் சமைக்கிறோம். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணுங்கள். நன்றி. இதில் ஒவ்வொரு பாராக்களுக்கு கிச்சன் கொடுத்து விடணும், அன்பளிப்புகள் கொடுத்து விடணும். அப்படி உடுப்புவலாண்டு ஜனவரி மாதம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற உடுப்புகள் எல்லாம் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் கெண்டி பார் செய்கிறேன்டா இதில் கெண்டி பார் செய்யலாம் உங்களோட கல்யாண வீட்டுக்கு. இதில் காஃபே ஆர்டர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த ஃபுல் வீடியோவை இந்த யூடியூப்பில் பார்க்கலாம். யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ண, அப்போ நேரம் பண்ண. நன்றி. இதில் வந்து இது படிப்பினம். இதில் வந்து டிஜே, இதில் ஃபோட்டோவை செய்கிறேன். பயங்கர ஸ்டாண்டு. கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் வரையினம். பாருங்க, நாங்கள் வீட்டை சமைக்கல, இதுக்குள்ள சமைக்கல. நான் அங்கேயே போயிட்டு எங்களோட கம்பெனியில் சமைச்சிட்டு எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்தேன். இந்த வந்து சூடாக்குறது. ஸோ காரம் இது வந்து 2 அபியில் இது வந்து 40 கிலோ. இது வந்து சந்தை மீன் எல்லாம் பாட்டி பேக் பண்ணி கொண்டு வந்தேன். இந்த வந்து தனியாக சூடாக்க வேண்டாம். ரைஸ், கேரட், இன்னும் கணக்கு சாப்பாடு வந்துருக்கு. பாருங்கள், இதுக்குள்ள வச்சுக்கிறேன் சோஸ்வல். இதுதான் இந்த குசினி. இது பாருங்கள், இதுக்கெல்லாம் சமைக்கப்படும். இந்த சின்ன இடத்துக்குள்ள இவ்வளோ தான். இப்போ 1,00,000 பேருக்கிட்ட வரைக்கணும்.
இதுக்கெல்லாம் தவிர இதுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ண துவங்கிட்டேன். அப்புறம் இதுக்கெல்லாம் தவிர இது மீன் சோஸ், இது சம்பியன் சூப்பர் ஸ்டைன்பில் சூப்பர். இது வந்து ஸ்டைன்பில் சூப் மேலே வைக்கிறது. Hast du Löffel hier? Ja. Die Mean Sauce. இது சூப்பர் போட்டு மில்க், அது பால், சோம் செய்வோம். இப்போ வந்து உள்ளுக்கு வரது இந்த இது கட்ட வரும். இது இல்லாட்டிக்கு உள்ளுக்கு விடாங்க. அதே போல் பெயர் சிவா தம்பத்தூராய் இது கட்டினா தான் உள்ளுக்கு விடுவாங்க, இல்லாட்டி விடாங்க. ஸோ இது ரச்சிக்கு சோஸ், வெண்டபில சோஸ். இப்போ ஆயத்தப்படுத்தி கலைச்சி போகிறேன். இப்போ ஒரு கோலா குடிச்சிட்டு வேலை செய்ய போகிறேன். இப்படித்தான் நாங்கள் வேலை செய்கிற வருடம் எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். ஆக்களை பிடிக்கணும் என்ன கல்யாண உடல் செய்கிறதுக்கு. நான்கள் வந்து செய்கிற தனியாக ஜேமக்காரர்கிட்ட கல்யாண உடல்லாம் செய்கிறது. ஜேமக்கார ஐரோப்பியக்காரருக்கு ஸ்ரீலங்காக்காரருக்கு செய்கிறது. இப்படித்தான் இதுக்குள்ள வேலை செய்கிறேன் என்று வரும். இவள் எனக்கு உதவியாக இருக்கிறாள். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் வந்துட்டு தான். இதெல்லாம் ஆக்கள் விரைவினம். இதால் வந்து இது முன்பக்கம். இது வந்து இதான் மெசை போகிற அயன்கான், அதாவது நுழைவாய். இப்படியே ஆக்கள் வந்துட்டுன்னா இப்படியே எல்லாரும் சுற்றி பார்ப்பினோம். என்ன சுற்றி பார்த்து எல்லாம் ஆக்கள் ஆர்டர் பண்ணிவினோம் சென்றினோம். இப்படித்தான் எல்லா இடமும் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கிறோம். நாங்கள் லேசன் ஸ்டாண்ட் வச்சுருக்கிறோம். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு ஸ்டாண்ட் வச்சுருக்கிறோம். உடுப்பு ஸ்டாண்ட், மற்றது டெக்கரேஷன் நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறோம். இதில் டிஜே இப்படிதான் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்து கொண்டு வரேன். அப்படியே உங்களை மிச்சத்தை எல்லாரும் காட்டுன்னு பாருங்க. இதில் பாருங்க, கேக் ஆர்டர் பண்ணுறாங்கள, இதில் கேக் ஆர்டர் பண்ணலாம். கப் கேக், ஆஃப்சைட் டோட்டு, இப்படித்தான் ஒவ்வொரு மெசேஜ் தான் நடக்கிறது. பாருங்க, ஆக்கள் பொம்லாப்பில் உடுப்பு போட்டுக்கொண்டெல்லாம் திருவினா பாருங்கள். நான் காட்டுறேன் உங்களுக்கு. பொம்லாப்பில் உடுப்பு போட்டுக்கொண்டு பாருங்கள். இதில் ஒருத்தி வர அவள் இந்த உடுப்பு போட்டு அப்படி இருக்குமாண்டு. பொம்லாப்பில் இந்த உடுப்பு இதில் பாருங்கள், 2 பேர் உடுப்பு போட்டுக்கொண்டு நிற்கணும். இப்படித்தான் ஒவ்வொரு மெசேஜ் நடக்கிறது. இப்போ மற்ற பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. ஒவ்வொரு முறை இந்த ஜனவரியில் நாங்கள் வந்து செய்கிறோம். Für die Hochzeit ausgeben 5.000, 15.000, 35.000 viel und das auch immer up to date. எப்படி கல்யாணம் செய்கிற என்ன மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணுறதெல்லாம் வழங்கப்படுத்துகிறேன். Ist halt Prioritäten festlegen. Das heißt, ihr gebt ja Essen, richtig geiles Essen, lass es ein Steak sein, vegan, vegetarisch. Das ist für ein Stück festlegen und die auch als erstes. Was interessant sein könnte, wenn ihr sagt, das Datum ist mir gar nicht so wichtig, dann denkt darüber nach, dass vielleicht die Hochzeit jetzt im Februar oder im Januar Super. sein könnte. இப்படித்தான் பலூன் எல்லாம் அடிச்சு விளையாடினோம். என்ன கல்யாணம் Wenn das wird sich auf jeden Fall im Budget widerspiegeln. Sagen kann, auch bei den 3 Jahren von Therapie, Pauschalpreise sind schön und gut, sind gut zu rechnen. Ihr habt Explosionen, die Getränke சின்ன மாதிரி இந்த காப்பி எழுதுவல் குறிப்பினம். இப்படித்தான் ஒரு கல்யாணம் விளக்கம் எல்லாம் நடக்கும்.
நகைகள் இதில் வந்து நகை வந்துடலாம் 20% கழிவு. Tief, Zentimeter, 22 tief. 30 Zentimeter breit, 4 Zentimeter hoch. Silikon, ne? இதுதான் எல்லாம் பழக்கிட்ட நிற்கிறேன் பாருங்கள் பொம்பளை. இதுதான் ஹொக் சைட் மேட்ச் நடக்குது. அதான் கல்யாணத்து மேட்ச்சு. அந்த நீங்கள் எல்லாம் போய் ஆர்டர் பண்ணலாம். இதில் ஹொக் சைட் இது நடக்குது. அதுதான் பொம்பளை அப்புறம் நிற்கிறேன். இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. இப்போ வந்து நீங்கள் கல்யாணத்தை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான் ஒரு பாராக்கள் டிக்கெட்டாலாக. இதுதான் அது. இதுக்கெல்லாம் வந்து இப்படியே பார்த்தா சுற்றி எல்லாம் பார்க்க இப்போ 2 நாள் தேவை எல்லாம் அவ்வளோத்தையும் பெரிய வெட்டிங் ஹால். இதில் வந்து கெசைங்கு சுற்றினோம். இதில் சுற்றி விழுந்தா கெசைங். டிஜே இதில் வாசிக்குவோம். கோட் சூட் நீங்கள் விரும்பின கோட் சூட் அவசியம் பண்ணலாம், தெரிவு செய்யலாம். பாப்கார்ன் ஆர்டர் பண்ணலாம் கல்யாணத்துக்கு. இப்படித்தான் இது நடக்குது. பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு இந்த யூடியூப் சேனலில் பாருங்கள். இப்படித்தான் சூப் இருக்கு. சூப் பிடிக்காது. இதுதான் சூப் இருக்கு. இதுதான் சூப்பு பிடிக்கப்படும். ஸோ இதில் ஸ்பெக்கேட்டி செய்து கொடுப்போம். ஸ்பெக்கேட்டி செய்து கொடுப்பேன். ஹோலண்டேஸ், டொமாட்டன், ருக்குலா, ஒலிவன் எல்லாம் போட்டு செய்வோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பாமசான் கேஸு, இது வந்து பெக்கரன கேஸ். இப்படித்தான் இந்த ஸ்பெக்கேட்டி இருக்கும். இப்படித்தான் நாங்கள் செய்து கொடுக்குறோம். பாருங்க பாருங்கள் ஸ்பெக்கேட்டி இப்படித்தான் ஆட்கள் வேற நாங்கள் செய்து கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் 1 லட்சம் பேருக்கிட்ட வருகிறது. இந்த சின்ன கோப்பையிலக்கெலாம் நாங்கள் வாராக்கி சாப்பாடு போட்டு கொடுப்போம். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ இதை பாருங்க, நான் இது வந்து ரத்தத்து சலாட் செய்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து ரால் சலாட் செய்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி கொடுப்பேன் நான். இப்போ இதில் அந்த மொடசோத்து வாங்க போது அந்த மொடசோ காட்டுறேன் பாருங்கள். பொம்பளை மாப்பிள்ளை நடந்து பெருவினம் எப்படி இருக்குமென்னு காட்டுறேன். ஏன்னா பின்னால் இருக்குது. இப்போ காட்டுறேன். இதில் ஃபுல்லாக நகை, எல்லா இடத்துலையும் நகைகள் போட்டிருக்கு.
rinderpakken, kalkpakken mit der Kohlrabi-Gemüse und Kartoffeln. Einmal lachen. Sehr schön. Du lachst sehr gut. So, இந்த Hochzeit பேச அதாவது கல்யாண வீட்டு மேசைக்கு வராங்களுக்கு போய் தான் சின்ன சின்ன சாப்பாடு செய்து கொடுப்போம். அதை புறப்பீரம் பண்ணிவிட்டு அதாவது டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுங்க. இது வந்து மீனும் ரைஸும் சோஸும் இப்படி தான் செய்கிற சாப்பாடு வேறு. நாங்கள் வீடியோ சாப்பாடுகள் செய்கிறது இந்த யூடியூப் சேனல் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள். ரெசிபி வீடியோலாம் இந்த யூடியூப்பில் பாருங்கள். நல்லா அந்த வீடியோவில் வரும் பார்த்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். நன்றி. இப்போ இதில் வந்து ஹோக்சைட் பேச அதாவது வெட்டிங் செய்கிற ஆக்களுக்கு அதை நடந்து காட்டுவின உடுப்பெல்லாம் போட்டு இப்போ நடக்க போது பாருங்கள். இதெல்லாம் ஃபுல் வீடியோவே இந்த யூடியூப் சேனலில் பார்க்கலாம். யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இப்போ பார்க்குறதுக்கு ஆக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு நம் இப்போ இன்னும் 2 நிமிஷத்தால் தொடங்கும். Wunderschöne Bräutigammode, hier sitzen ja auch einige Männer, denen kann ich direkt schon mal sagen, bleibt bitte bis zum Schluss, denn der letzte von uns Wenn ich glücklich bin, fast am Ziel, ich das teilen muss, weil ich so sehr fühl. Ich würde zu dir, in den besten Zeiten. Aber jetzt steht... Genau, das ist auf jeden Fall einer der Punkte, der uns ausmacht. Unsere echten Freunde, die schon geheiratet haben. Und die werden jetzt ihre Kleider vorführen. Baby, it's the way you play, get it. I saw you treating nobody like you, and I feel okay when I see you smile.
நாங்கள் எங்களோட மெஸ்ஸைக்கு கொக்சைட் மெஸ்ஸைக்கு ஒரு பூவல் எடுத்தினாங்க. அந்த பூவில் பாருங்கள் எங்களோட தமிழப்பூ கிடக்கு பாருங்கள். தமிழப்பூ இன்றைக்கு நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு அதாவது கொக்சைட் மெஸ், அதாவது வெட்டிங் கல்யாண வீடு செய்கிறாக்கள் அந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கும் சாப்பாடுகள் கேட்டரிங் மற்றது கல்யாண வீடு உடுப்பு எல்லாம் இங்கே வந்து பார்க்கலாம். அப்போ நாங்கள் எங்களோட இடத்துல பூ வாங்கினாங்களோ அதில் பாருங்கள் எங்களோட தமிழில் தேசிய பூ இருக்குது பாருங்கள். இங்கே எங்களை தமிழில் தேசிய பூ பார்த்த உடனே கவலை வந்துட்டு இந்த தேசிய பூவை பார்த்த உடனே பாருங்க எங்களோட தமிழில் பூ இது, தமிழில் தேசிய அடையாளம் இப்படிதான் எங்களோட பூ. இதுதான் எங்களோட தேசிய பூவா. Jetzt habe ich keine Lust. Restaurant. Hallo, schon wieder. இது வந்து பொம்பளையில் போகிற உடுப்பு கல்யாண வீடுகளுக்கு. balloon decoration. இதை வந்து உடுப்பு வைக்கிற இடத்துல பொம்பளையார் உடுப்பு போட்டு பண்ணிக்கிறேன் பாருங்கள். வந்து உடுப்பு போட்டு காட்டுக்கணும் என்ன மாதிரி போட்டு பார்க்க எப்படி இருக்குமாண்டா ஆக்களுக்கு. இதுதான் இருக்கும். வந்து எல்லாரும் போட்டு போட்டு காட்டினா ஒவ்வொரு உடுப்பும் எப்படி ஆக்களுக்கு இருக்குமாண்டு. நகைகள் உங்களுக்கு விதமான நகைகள் டிசைனாக பார்த்து எடுக்கலாம். இதுக்கு வாங்கினீங்கன்னா 20%, அதான் 20 வீத கழிவு எல்லாம் 18 கிராம்.
கல்யாண உடலை கேண்டி பார் செய்யலாம். அதெல்லாம் இதில் வச்சிருக்கு. இத்துடன் இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோட சாப்பாட்டு வீடியோட சந்திப்பேன். நன்றி, வணக்கம். என்னுடைய யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிடுறேன். நன்றி, பாய். Ready to explore right up in the sky. I need you to listen.